அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மள்ட்ட மட்டன் ஒரு 250 கிராம்ஸ் தான் இருக்குது. நம்ம ஒரு 4-5 மெம்பர்ஸ் சாப்பிட்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா திருப்தியாகவும் சாப்பிடுவீங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறினோடனே கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வணங்கினோடனே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இஞ்சி பூண்டு 3மே சேர்த்து அரைச்ச கலவை வந்து ஒரு 3.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா ஒரு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோடனே குழம்பு மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மசால் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வணக்கினதுக்கு அப்புறமா கறி வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கறி நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 kg இருக்கும், அவ்வளோதான். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும். குழம்பு மசால் தூள் போட்ட உடனே நம்ம வந்து விசில் போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே விசில் போடுங்க. விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வைங்க. விசில் போட்டிருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சின்ன காலிஃப்ளவரில் ஒரு ஹாஃப் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா காலிஃப்ளவர், அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணோடனே நம்ம தேங்காய் புளியும் இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தவுடனே ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிருங்க போதும். ஏற்கனவே நம்ம வந்து கறி வந்து ஒரு 3/4 வாசி வெந்திருக்கும். இதை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெந்துடும். ஒரு விசிலுக்கு மேலே போச்சுன்னா காலிஃப்ளவர் ரொம்ப கரைஞ்சிடும். அதனால தான். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சப்பாத்தி, சாதம், பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.